வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு செய்ய போற டின் மில்க். இந்த டின் பால் வீட்லயே எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். மூன்று கப் பசுப்பால் எல்லாட்டிக்கு 705 ml பசுப்பால் இருக்கு. இதை லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் விடுங்க. இதில் 210 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியை லோ ஹீட்டில் நல்லா கரைக்கணும். சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது, ஒரு சீனியும் இல்லை. இப்போ ஹீட்டை ஹையில் வச்சுருக்கேன். ஹையில் வச்சுக்கொண்டு ஒருக்கா பாயில் பண்ணி வரைக்கும் திருப்பி மீடியத்துக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில மாற்றணும். நடுலும் கிண்டாயிங்க. நடுலும் கிண்டிங்கன்னு சொன்னால் இந்த டெம்பரேச்சர் குறையும். இந்த ஒரு பாயிலுக்கு வந்தோடனே இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதை நான் கொதிக்க விட போகிறேன். மீடியம் ஹீட்லேயே கொதிச்சு கொண்டிருக்கும். ஸோ அந்த லைட்டான ஹீட்டில் தான் நாங்கள் இப்போ இதை கொதிக்க விடணும். நான் இப்போ டைமரை செட் பண்ணியிருக்கிறேன் 40 minutes. நூறு மேலால் இருந்தாண்டா அதை மேலால் கிள்ளி எடுங்க. ஓமம் மேலால் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஸ்மூத்தான டின் பால் கிடைக்கும். கண்டென்ஸ் மில்க் கரண்டி அடிக்கடி வைக்காங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு ஒருக்கா இதை கிண்டி விட்டீங்கன்னு சொன்னால் காணும். லைட்டாக அந்த சைடில் வலிச்சு அதில் அப்படி நிறையா வந்தேன்னு சொன்னால் அதை எடுத்து விடுங்க. இப்போ அரை மணித்தியாலமாக மீடியம் ஹீட்டில் கொதிச்சோன்னு இருக்குது. உங்களுக்கே தெரியுது, கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. 2-3 நிமிஷத்துக்கு இருக்கா இதை லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா சரி. ஆக்சுவலி நான் பாய்க்கிற 2% பால், 3.25% பால் இருந்தால் இதை நல்ல அந்த டின் மில்கை அந்த கண்டென்ஸ் மில்கை ஃபாஸ்ட்டாக செய்துருவீங்க. அந்த பாலில் ஃபேட் இருக்குது இந்த 2% விட. லாரா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் ஷாக்கிங் காமெண்ட்ஸ். ஃபோம் வரைக்கு அந்த சைடில் ஃபோம் திக்கான ஃபோம் வரைக்கும் அதை ரிமூவ் பண்ணி விடுங்க. மேடம் நாங்கள் விட்டது 3 கப். இப்போ உங்களுக்கே பார்க்க தெரியுது ஒரு ஹாஃபாக ரிடியூஸ் பண்ணிட்டுது. 44 நிமிஷம் ஆயிட்டுது. ஏன்னா இது அடிக்கடி கிண்டுங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை கிண்டி விடுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி. அந்த கிறிஸ்டல்ஸ் திக்கான அந்த ஃபோமை எடுத்து விடுங்க. செட் பண்ண டைமர் இப்போ 45 minutes ஆகிட்டு. பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நல்லா கூலாக வர நல்லா ஆற வச்சா பிறகு டின் பால் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அதை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரையும் 50 minutes எடுத்துருக்கு. ஏன்னா லோ ஹீட்டில் முதல் வச்சு சீனியை கரைச்சபடியாக. ஸோ அதுக்கு பிறகு தான் நான் மீடியம் ஹீட்டே மாற்றினான். ஸோ இப்போ 50 நிமிஷம் தான் இது நான் அடுப்பில் வச்சு காய்ச்சி இருக்கேன். இப்போ இது ரெடி. நான் இப்போ இதை ஸ்டவ்வை நிப்பாட்டி போட்டு அடுப்பை நிப்பாட்டி போட்டு நல்லா கூல் பண்ண விட போகிறேன். இப்படி வந்தால் ரெடி. தண்ணியாக இருக்குன்னு யோசிக்காங்க. அது நல்லா ஆறி வர தண்டவாட்டில் செட் ஆகும், திக்காக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டின் மில்கை நான் ஒரு அரை மணித்தியாலம் வெளியில் கூல் பண்ண வச்சேன். மற்ற அரை மணித்தியாலம் ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வச்சேன். இப்போ நல்லா கூல் ஆகிட்டுது. உங்களுக்கே பார்க்க தெரியுது திக்காக வந்திருக்குது. இந்த ஜாரில் இந்த டின் பாலை விட போகிறேன். நல்ல சில்கியாக ஸ்மூத்தாக வந்திருக்கு இந்த கண்டென்ஸ் மில்க். நான் செய்த கண்டென்ஸ் மில்க்லேருந்து நான் உங்களுக்கு இன்னொரு ரெசிபி செய்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டின் மில்க் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.